ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேத்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிசம் அதில் பயிற்சி 4.6ல் உள்வட்ட மையம் வரைதல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பாருங்களேன், பயிற்சி 4.6ல் 6வது சம் பார்க்கலாம். 6வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு கர்ணம் 10 சென்டிமீட்டர், அது இல்லாமல் ஒரு பக்க அளவு 8 சென்டிமீட்டர். கர்ணம்னு வந்ததுனால இது கண்டிப்பாக ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செங்கோண முக்கோணம் வரைய சொல்லியிருக்காங்க. அதுக்கு உள்வட்ட மையத்தை குறித்து உள்வட்டமும் வரைய சொல்கிறாங்க. ஸோ தரவில் வந்து கர்ணம் 10 சென்டிமீட்டர், ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதுக்கு எப்படி உதவிப்படம் வரைகிறதுன்னு பாருங்களேன். உதவிப்படம் எப்படி வரையணும் அப்படின்னா, மொத்தம் வந்து ஒரு முக்கோணத்துக்கு மொத்தம் 3 பக்கங்கள் இல்லையா, அதில் ஒரு செங்கோண முக்கோணமாக வரைஞ்சிருக்கோம். அதில் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா கர்ணம். ஸோ கர்ணத்தை நான் 10 சென்டிமீட்டர்னு குறிச்சிட்டேன். மீதி 2 பக்க அளவுகளில் ஒரு பக்க அளவு 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் அடிப்பக்கமாக குறிச்சிருக்கேன். இந்த கோணம் எப்படி இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். ஸோ ஒரு முக்கோணம் வரையணும்னா குறைந்தபட்சம் 3 அளவுகள் வேணும். ஸோ இந்த அடிப்பக்கம் 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கண்டிப்பாக 90 டிகிரி தான் இருக்குங்கிறதுனால கோணம் B = 90 டிகிரி அப்படிங்கிறதையும் நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா தரவாக எடுத்துக்கலாம். ஸோ கோணம் B = 90 டிகிரி. ஸோ இதை வச்சு தான் நம்ம முக்கோணம் வரைஞ்சி அதுக்கு நம்ம என்ன வரைய போகிறோம்னா உள்வட்ட மையம் வரைய போகிறோம். இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? பிசிங்கிற அடிப்பக்கம் வரையணும். எவ்வளோ சென்டிமீட்டருக்குன்னா 8 சென்டிமீட்டருக்கு அடிப்பக்கம் வரைய போகிறோம். ஸோ பாருங்கள், 8 சென்டிமீட்டருக்கு அடிப்பக்கம் வரைஞ்சிருக்கோம். இதோட பேர் என்னென்னா பிசி. இதனுடைய அளவு 8 சென்டிமீட்டர். இப்போ 90 டிகிரிங்கிறது அங்கே கொடுக்கலினாலும் இது ஒரு செங்கோண முக்கோணங்கிறதுனால கோணம் B 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ பிங்கிற பாயிண்டில் வச்சு நம்ம 90 டிகிரி மார்க் பண்ணி அதுக்கு ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏசி வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய காம்பஸில் 10 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாம். சரிங்களா? 10 சென்டிமீட்டர் அளவெடுத்து இந்த சிங்கிற புள்ளியிலிருந்து இந்த ஆல்ரெடி நம்ம கோணத்துக்காக வரைஞ்சோம் இல்லையா, இந்த கோட்டை வெட்டணும். இந்த வெட்டுற இடம் தான் என்னவாக இருக்கும்னா ஏவாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஏசி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இது எவ்வளோ டிகிரி? 90 டிகிரி. இந்த ஏசி எவ்வளோ சென்டிமீட்டர்னால் 10 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ நம்ம செங்கோண முக்கோணம் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த செங்கோண முக்கோணத்துக்கு நம்ம உள்வட்டம் வரையணும். உள்வட்டம் வரையணும் அப்படின்னா உள்வட்ட மையம் அப்படின்னா என்னென்னா, ஒரு முக்கோணத்தினுடைய கோண இருசம வெட்டிகள். கோண இருசம வெட்டினா என்ன? கோணத்தை இருசமமாக வெட்டக்கூடிய கோடு. அந்த மாதிரி ஒரு முக்கோணத்தில் இருக்கக்கூடிய 3 கோணங்களில் ஏதாவது 2 கோணத்துக்கு கோண இருசம வெட்டிகள் வரைஞ்சி அந்த கோண இருசம வெட்டிகள் வெட்டுற இடம் தான், அதாவது ஆங்கிள் பைசெக்டர்ஸ் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடம் தான் உள்வட்ட மையம். அதை வச்சு நம்ம இதுக்கு உள்வட்டம் வரைய போகிறோம். அப்போ என்ன பண்ணலான்னா, ஏதாவது 2 கோணத்துக்கு நம்ம கோணரிசமை வெட்டி வரையலாம். ஃபஸ்ட்டு கோணம் பிஐவே எடுத்துக்கலாம். கோணம் பியில் கொஞ்சமாக ஒரு அளவு எடுத்துக்கணும். உங்களுக்கு வில் வெட்டுற அளவுக்கு ஒரு அளவு எடுத்துகிட்டு என்ன அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அந்த கோணம் உருவாகக்கூடிய 2 கோட்டையும் 2 இடத்துல வெட்டிடலாம். அந்த வெட்டின இடத்துல வச்சு மறுபடியும் 2 வில் வெட்டுறோம். இங்கிருந்து ஒன்று, இந்த இடத்துலேருந்து ஒன்று. ஸோ இப்போ இந்த 2 வில்லு வெட்டுற இடத்த பிங்கிற உச்சியோட ஜாயின் பண்ணி ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா அதுதான் என்னவாக இருக்கும்னா இந்த கோணம் பியோட கோண இருசம வெட்டியாக இருக்கும். 90 டிகிரி இருக்குதுங்களா, இது 45 டிகிரி, இது 45 டிகிரி இருக்கும். அதே சேம் இப்போ சிங்கிற கோணத்துக்கு வரையலாம். நீங்கள் ஏங்கிற கோணத்துக்கு கூட வரையலாம், ஏதோ 2 கோணம். ஸோ இங்கே சிங்கிற இதில் வச்சுட்டு அதே மாதிரி நான் 2 வில் வரைகிறேன். இந்த 2 வில்லு வெட்டுற இடத்துல இருந்து மறுபடியும் 2 வில் வெட்டுறேன். இப்போ சிங்கிற உச்சியை அந்த 2 வில்லு வெட்டுற இடத்தோட ஜாயின் பண்ணி கோடு வரைஞ்சிக்கலாம். இது வந்து இந்த கோணத்தோட கோண இருசம வெட்டி. இது 2 வெட்டுது பார்த்தீங்களா? இந்த வெட்டுற இடம் தான் என்னென்னா உள்வட்ட மையம். சரிங்களா? இப்போது இந்த உள்வட்ட மையத்தில் கொண்டு போய் காம்பஸ் வச்சுட்டு இந்த பக்கத்து வரையில் அளவெடுத்துக்குங்க. பக்கத்து வரையில் அளவெடுத்து ஒரு வட்டம் வரையணும். இப்படி வரைஞ்சிங்கன்னா இதுதான் இந்த முக்கோணத்துக்கான உள்வட்டம். இது உள்வட்ட மையம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.